ரைட், அரசியல் ரீதியாக பேசலாம். என்ன நடந்திருக்குன்னு நான் 3 பேர்ட்டி கேட்டு வந்துடுறேன். ஆர்கே, இந்த தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிறத என்ன நடந்திருக்குன்னு பார்க்குறீங்க? இது வரைக்குமான இன்வெஸ்டிகேஷன், உங்களுக்கு கிடைச்ச விஷயங்கள் அப்படின்னு. இல்லை, அமோனியம் நைட்ரேட் தாங்கிறது தான் முக்கியமான விஷயமா இருக்கிறது. அமோனியம் நைட்ரேட் வந்து ஒரு ஃபெர்டிலைசர். அது எங்கே வேணால் கிடைக்கும், எப்போ வேணால் கிடைக்கும். அது யார் வேணால் வாங்கலாம். பெரிய குவான்டிட்டியில் வாங்கும்போது மட்டும்தான் நோட்டீஸ் பண்ணுவாங்க. நிச்சயமாக அதில் வந்து நீங்கள் வந்து இந்த நெயில்ஸ், ஆணி, அந்த மாதிரி இல்லைனா ஸ்டீல் பியர்சிங் அதெல்லாம் வச்சு நீங்கள் ஒரு ஐஇடி கிரியேட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அது வந்து பிளாஸ்ட் அப்போது ஓரளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஆனால் அது டிஎன்டி மாதிரியோ இல்லை என்றால் பாக்கி இருக்கின்ற, அதாவது இன்னும் பிளாஸ்டிக் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் மாதிரி அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு இது வராது, அந்த இம்பேக்ட் வராது. அதாவது நீங்கள் வந்து ஆயிரக்கணக்கான மக்களை கொள்ளணும் என்றால் இதெல்லாம் வச்சு இது வச்சு முடியாது. நிச்சயமாக 2.9 டன்ஸ் என்பது பெரிய இதுதான். ஏறத்தாழ ஒரு அரை ட்ரக்லோட்னு வச்சுங்களேன். அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து பிடிச்சதாக சொல்கிறார்கள், டெல்லியில் பிடிச்சதாக சொல்கிறார்கள். இது வந்து எவ்வளோ பெரிய அவலம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், டெல்லியில் நடக்கிறது. இதே ரக விஷயம் தான், அமோனியம் நைட்ரேட் தான் இலங்கையிலும் யூஸ் பண்ணப்பட்டது. அங்கே வந்து ஏறத்தாழ 300 பேர் வந்து இறந்தார்கள். ஏனென்றால் அங்கே ஒரு மல்டிபிள் பிளாஸ்ட் நடக்கிறது, ஹோட்டல் நடக்கிறது, சர்ச்சில் நடக்கிறது, கூட்டமாக இருக்கின்ற நாள் நடக்கிறது. அதனால வந்து அந்த அளவுக்கு சேதம் நடக்கிறது. அது மல்டிபிள் இடத்துல எல்லாம் சேர்ந்து தான் 300 வருகிறது. நான் இன்னும் அந்த ஷார்ப்னல் இதெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த அளவுக்கு வந்து இம்பேக்டே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சாகக்கூடிய வாய்ப்பே இல்லாத மாதிரி தான் இருக்குது. அதாவது ரொம்ப அருகில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சாவீங்க. அதனால தான் இந்த அளவுக்கு வந்து ஆட்கள் வந்து கம்மியாக சாகிறாங்க. இனி அடுத்ததாக வந்து இது இம்பேக்ட் ஆஃப் த பிளாஸ்ட், அப்புறம் வெஹிக்கிளினுடைய அந்த அப்ஸ்கியூரிட்டி, அந்த வெஹிக்கிள் ஓனர்ஷிப்பில் வருகின்ற அந்த பிரச்சனைகள், அதே மாதிரி இது வந்திருக்கின்ற இடம் ஜம்மு அண்ட் காஷ்மீர்னு சொல்கிறாங்க, ஹரியானா ரெஜிஸ்ட்ரேஷன் நினைக்கிறேன் அந்த வண்டி. அப்புறம் நம்மளுடைய ஏஜென்சிஸ் வந்து ஆன்டி டெரர் லாஸ் வந்து இன்வோக் பண்ணுறாங்க. அப்புறம் இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸ் வந்து டெரர் மாடியூல்ஸ் இது முன்னாடி ஒரு நாள் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக ஏதோ ஒரு டெரர் அட்டாக் மாதிரி தான் தெரிகிறது. இதுவரை வந்து டெரர் அட்டாக் என்று அனௌன்ஸ் பண்ணவில்லை. டெரர் அட்டாக்காக இன்வெஸ்டிகேட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். யூஏபியை வந்து இன்னும் இன்வோக் பண்ணிக்கிறாங்க. ஆனால் டெரர் அட்டாக்காக அங்கே என்ன ஒரு சிக்கல்னு பார்த்தீங்கன்னா, இனி ஒரு டெரர் அட்டாக் இந்தியாவில் நடந்துச்சுன்னா நீங்க உடனடியாக அடுத்த ஒரு கட்டத்துக்கு போறீங்க. ஆபரேஷன் சிந்தூர் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு வருகிறது. இந்தியாவில் ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்ததுன்னா அது பாகிஸ்தான் தான் செஞ்சது என்ற அடிப்படையில் வந்து மறுபடியும் நாங்கள் ஆரம்பிக்க போறோம் என்ற அளவுக்கு வந்து இன்னைக்கு ஆபரேஷன் சிந்தூர் வந்து நாம் பாஸ் பண்ணும்போது நாம் வந்து பேசியிருக்கிறோம். அதனால ஆரம்பிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறது. இன்னைக்கு பாகிஸ்தான்ல ஒரு பாம் பிளாஸ்ட் 3 minutes ago ஒரு பாம் பிளாஸ்ட் நடந்திருக்கிறது. அது எவ்வளவு பெரிய பாம் பிளாஸ்ட் எனக்கு தெரியல. இப்பதான் முதல் தகவல் அறிக்கையில் வந்து கொண்டிருக்கிறது. அதுவும் இதற்கும் தொடர்பு இருக்கா என்ற அந்த விஷயம் நான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அடுத்ததாக ஒரே ஒரு ஐபியினுடைய சீஃப் வந்து இத்தனை காலமாக இருக்கிறது, தபன் குமார் தேக்கா என்ற 1988 ஹிமாச்சல் பிரதேஷ் கேடர் ஆஃபீஸர். ஜூன் 2022 தான் அவர் வந்து ஐபி சீஃபாக வந்து டேக் ஓவர் பண்றாரு. வரலாறே இல்லாத மாதிரி, அதாவது இந்திய துணை கண்டத்திலேயே இல்லாத மாதிரி, உலகத்திலேயே எங்கேயும் இல்லாத மாதிரி 2022 2025 26 வரை அவருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்காங்க. ஜூன் 22 2026 வரை. இது மாதிரி ஒரு 2 டேர்ம் கொடுக்கப்பட்ட ஒரு அதிகாரி வந்து இந்திய வரலாற்றில் கிடையாது, ஐபியினுடைய வரலாற்றில் கிடையாது, ஒரு டிஐபி இந்த அளவுக்கு கிடையாது. இந்த டிஐபியினுடைய மேற்பார்வையில் தான் 2025 3 பிளாஸ்ட் நடக்கிறது. 3வது பிளாஸ்டாக இப்போ வந்து டெல்லியில் நடந்திருக்கிறது. இவ்வளவும் முடிச்சுட்டு இன்னும் அவரைத்தான் வச்சு கட்டிப்பிடிச்சு அழுதுட்டு இருக்காங்கிறது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்கிறது. பெஹல்காமிலேயே அவரை வந்து நீக்கி இருக்க வேண்டும். அவர் என்னதான் அவ்வளவு ஒத்தாசை செய்கிறார் எனக்கு புரியல. அந்த அளவுக்கு வந்து இப்போ எக்ஸ்டென்ஷன் கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க. அதுவும் என்னை பொறுத்தவரை ஒரு பெரிய பிரச்சனை. அதாவது ஒரு இன்டெலிஜென்ஸ் லேப்ஸ்னு பாத்தீங்கன்னா அது எங்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா டெல்லியை பொறுத்தவரை அரவிந்துக்கு நல்லா தெரியும், அங்கதான் ஆரம்பிக்குது. தி இன்டெலிஜென்ஸ் பியூரோல தான். ஸ்ரீதர் என்ன சொல்றாருன்னா, நாம டைட்டன் பண்ணி இருக்கிறதுனால தான் இதனுடைய பாதிப்பு இவ்வளவு பெருசா மேசிவால இருக்கிறதா நிறைய தடுத்துருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட்டன் முன்னாடியே பண்ணியாச்சு. டைட்டன் வந்து 2005 டெல்லி பிளாஸ்டுக்கு பிறகு வந்து நடக்கிறது. டெல்லி பிளாஸ்ட் சார் குறிப்பிட்ட மாதிரி 62 பேர் அங்கே வந்து அதில் வந்து இறக்கிறார்கள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு டெல்லியை சுற்றி இருக்கின்ற அந்த கம்ப்ளீட் செக்யூரிட்டி செட்டப்பே மாற்றப்படுகிறது. அதன் பிறகு வந்து
டெல்லி போலீஸ் என்பது ஒரு ஃபர்ஸ்ட் அவுட்டர் ரிங் செக்யூரிட்டி மாதிரியும், அதன் பிறகு வந்து பிளைன் க்ளோத்ஸ்மென் ஸ்பெஷல் பியூரோ, அதன் பிறகு வந்து இவர்கள் ஸ்பெஷல் பிரான்ச், கிரைம் பிரான்ச், இப்படியான பல விதமான நபர்கள் வந்து ஒவ்வொரு ஏரியாவும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதையும் தாண்டி ரெட் ஃபோர்ட் ஏரியா ஆனாலும் சரி, லெப்டினன்ட் டெல்லி ஆனாலும் சரி, இதுல வந்து இதிலும் பெரிய ஒரு எஃபர்ட் போட்டு அவர்கள் வந்து செக்யூரிட்டி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதன் பிறகு வந்து கேமராஸ், ஏஐ கண்காணிப்பில் நடக்கிறது, எல்லாமே சென்ட்ரலி கண்ட்ரோல்டு, அதுலயும் ஏஐ இன்புட்ஸ் இருக்கிறது. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்குது. அதாவது எங்க இதுல வந்து தவறா இருக்கு, இல்ல நம்ம கவனிக்கல, இது லேப்ஸ் அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா இந்த தருணத்துல? இது ப்ரீமெச்சூரா இருக்கலாம். அரவிந்த் ஜி, நான் வரேன் டெஃபினட்டா. எஸ், இல்லை, இது வந்து ஒரு வண்டி டெல்லி எல்லையை தாண்டி அது டோல்ல அந்த படங்கள் வந்திருக்கிறது, டோலை கிராஸ் பண்ணிட்டு வருகின்ற படங்கள். அப்போ டெல்லிக்கு உள்ளால நிற்கிற வண்டி கிடையாது. ஓகே. அப்போ டெல்லிக்கு வந்து ஒவ்வொருத்தனும் வந்து ஒரு 10 கிராம் அமோனியம் நைட்ரேட் எடுத்து வரவில்லை. அப்படியான ஒரு 1000 பேர் வரவில்லை. இந்த வண்டியில் தான் வந்திருக்கிறதுன்னு மிக தெளிவாக தெரிகிறது. அப்போ இப்படி வரும்போது இவ்வளோ செக்யூரிட்டியை தாண்டி வந்து ரெட் ஃபோர்ட்டினுடைய அந்த இது மெட்ரோவினுடைய கேட் 1 மட்டும் வர வேண்டும் என்றால் அது மாபெரும் செக்யூரிட்டி லாப்ஸாகத்தான் பார்க்க வேண்டும். குறிப்பாக என்எஸ்ஐ மேல ஒரு தாக்குதல் நடக்குது. நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசருடைய வீட்டில் வந்து ஒரு ஜீப் போய் ரேம்ப் பண்றது, அதன் பிறகு வந்து இந்த வெஹிக்கிளே ஹை செக்யூரிட்டி ஜோன்ல நிறைய கிராஸ் பண்ணி தான் வந்திருக்கு, அதுவும் இருக்குன்னு பார்க்குறோம். ஆமா, அங்க ஒரு வேலை வந்து இவங்க ட்ரை பண்ணியிருப்பாங்க, அது ஒரு வேலை வந்து அங்க பண்ண முடியவில்லை. இல்லைன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ப்ரொஃபசர் ஜெகநாதன் இருக்காரு, அவர் நிறைய எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனும் கொடுப்பாரு. நான் உங்கள்கிட்ட வர நேரம் இருக்கு, நம்ம அதே வந்து இப்போ எனக்கு அடுத்த டவுட் என்ன வருதுன்னா, இதே வந்து இப்போ ரெட் ஃபோர்ட் இந்த கேட் 1க்கு போகலாக அந்த பக்கம் போய் சாந்தினி சவுக் பக்கம் போயிருந்தா இன்னும் சேதம் அதிகமா இருக்கு. ஓகே, அதுவும் அவர்கள் செய்ய வரி பேசினா கஷ்டம். நீங்க சொல்லுங்க, ஏன்னா குறிச்சிட்டு பதில் சொல்லலாம். ஏன்னா இன்னும் முதல் கட்ட கருத்துக்களே சொல்றோம். செக்யூரிட்டி வந்து இருந்ததுனால தான் அவன் நினைச்ச இடத்துல போய் வைக்க முடியல. அவன் அப்படின்னு யார் சொல்றாங்க? இப்ப 3 மணி நேரம் அப்படின்னு யார் அவர் எங்க நினைச்சாங்க வைக்கணும்? அதுதாங்க அவன் இல்ல சார், அவங்க எங்க வைக்கணும் அதுதான் இன்வெஸ்டிகேஷன். என்ன இன்வெஸ்டிகேஷன் வந்து அவங்க எங்க வைக்கணும்னு நினைச்சாங்கன்னு தெரியலன்னா நம்ம எப்படி அவங்களுடைய இலக்கு வந்து இழப்பு அதிகமாக இருக்கணும்ன்றது தான் இழப்பா இருக்கணும். பயங்கரவாதியோட இலக்கு என்ன கெஸ் பண்ணி சொல்றீங்க? இன்னும் நமக்கு ஒண்ணும் இது வரல. பயங்கரவாதியோட இலக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் பெரிய அளவுல லாஸ் இருக்கணும்னு தான். ஆனா இப்ப 13 பேர் இறந்தது பெரிய லாஸ் இல்லையா? 3 மணி நேரமா 13 பேர் இறந்ததே பெரிய லாஸ் இல்ல. லாஸ் தாங்க. ஒரு ஆள் இறந்தாலும் லாஸ் தான். நான் வர பேசுறேன். ஒரு ஆள் இறந்தாலும் லாஸ் தான். ஆனா இதுல வந்து இல்ல இலக்கு வேறங்கறீங்களா? எங்க இலக்கு? எனக்கு அந்த கேள்வி இருக்கு. இலக்கு யார் எங்க? அதுதாங்க சொல்றேன். இலக்கு இதோட பெருசா அவங்க வச்சிருந்திருப்பாங்க. அது எது? அவனால முடியல. அவன் இலக்கு எதுன்றத நம்ம என்ன கண்டுபிடிக்கல. அதுவே நீங்க 3 மணி நேரமா ஒரு இடத்துல பார்க் பண்றான். எடுத்த பார்க்கிங்ல இருந்து எடுத்த 4வது நிமிஷம் அவன் வெடிக்க வைக்கிறான். அப்ப அவனுடைய இலக்கு என்ன? 3 மணி நேரம் இல்ல சார், 3 மணி நேரமா பார்க் பண்ணிருந்த போது நாமளால நம்ம ஏஜென்சிஸ்னால ட்ராக் பண்ண முடியலையான கேள்வியும் வரும். இப்பதாங்க ஒரு விஷயம் என்ஐஏ வந்து இப்பதான் எடுத்திருக்காங்க. என்ஐஏ இல்ல சார், டெல்லி போலீஸ் கண்ட்ரோல் யார்ட்ட இருக்கு? அமித்ஷா ஜி கிட்ட தான் இருக்கு. யார் இல்ல, ஹோம் மினிஸ்டர் தான் இருக்கு. அதனால தாங்க சொல்றோம், திரும்ப சொல்றோம், இந்த காஷ்மீர்ல தொடங்கி தொடர்ந்து 9 நீங்க குறிச்சு வச்சீங்க, நம்ம பேச எல்லாத்துக்கும் பதில் நீங்க பேசலாம். வர ஆர்கே இல்ல அதே மாதிரி தான் இப்ப பெஹல்காம் எடுத்தாலும் சரி, அதே லேப்ஸ் தான் இங்கே நடந்திருக்கு. ஓகே, பெஹல்காம்லயும் அங்க வந்து அருகில இருக்காங்க, ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி வந்து போலீஸ் இருக்காங்க. அங்க பார்த்தா போதுங்கிற இடத்துல வந்து அங்க வந்து விட்டுறாங்க. டெல்லியில வந்து எல்லா இடத்துலயும் போலீஸ் பாதுகாப்பு இருக்கு. ஆனா எல்லா இடத்துலயும் வந்து நாக்காபந்தி எல்லாம் கிடையாது. ஒவ்வொரு அதாவது இந்த இது பேரிகேட் எல்லாம் கிடையாது. இருக்கிற இடத்துலயே சோதனை செய்யாமல், அப்போ எல்லா வண்டியும் எல்லா இடத்துலயும் சோதனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் அங்கங்கே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வருகின்ற இடமாக இருந்தால் தாராளமாக அவர்களுக்கு பார்க்கக்கூடிய இது, அதாவது சஸ்பீஷியஸாக ஒரு வெஹிக்கிள் போய்கொண்டிருந்தால் டெல்லியில வந்து 100% நிறுத்தி வந்து செய்யக்கூடிய அந்த நிர்பயாக்கு அப்புறமே இருக்குங்க இந்த விஷயம். அதை கூட பார்க்காமல் டெல்லியினுடைய மைய பகுதியில் வந்து அவர்கள் வந்து ஒரு பாம்பை டெட்டனேட் பண்றதனுடைய அர்த்தம் என்ன? இதை விட பெரிய ஒரு கேவலம் கிடையாதுங்க. யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரிக்கு பெரிய கேவலம் கிடையாது.